நான் நல்லவனாக இருப்பதனால் எனக்கு ஒன்று நன்மை இல்லை, அடுத்தவர்களுக்கு பல நன்மைகள். நான் இப்படி சொல்கிறேன், இந்த சகோதரி என்ன இப்படி சொல்கிறார் என்று சொல்லி நான் Facebookல அதை எழுதிய போட்டேன். யாராவது ரொம்ப அதிகப்படியான துன்பம் கொடுத்தா மன்னிச்சிருங்க, அதை விட பெரிய தண்டனை வேற கிடையாதுங்க. அவங்களுக்காக இல்ல, நீங்க நிம்மதியா இருக்கணுங்கிறதுனால. இல்லைன்னா அதையே போட்டு கொடாஞ்சிக்கிட்டே இருப்போம். நான் எப்பவுமே சொல்லுவேன், நீயும் நானும் பிரிந்து விட வேண்டும் என்று முடிவானதற்கு பிறகு உனக்கும் எனக்கும் எதற்கு பகை என்ற புதிய உறவு? எதுக்கு பகை? முடிஞ்சிருச்சு இல்ல, போ, அவ்வளவுதான். நான் இன்னும் ஒரு சொல்லை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். நான் சொல்லுவதெல்லாம் உங்கள் உலகை நீங்கள் ஜெயித்துக் கொண்டே வருவதற்கு. பல இடங்களில் நான் பேசி, இதுதான் என் தத்துவம். யாரேனும் நம்மை தோற்கடிக்க வேண்டும் என்று நமக்கு முன்னால் வந்து நின்றால் அவர்களுக்கு நாம் தருகின்ற பதில் அவர்களுக்கு முன்னால் நாம் தோற்காமல் இருப்பதுதான். தோத்து போய் அவங்க வாசல்ல மயங்கி கிடந்தீங்கன்னா அதை விட சந்தோஷம் வேறு என்ன அவர்களுக்கு நீங்கள் கொடுத்து விட முடியும்? உன்னால் நான் பாதிக்கப்படவே இல்லை என்று சொல்லுவதுதான், இதோ வளர்ந்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லுவதுதான், ஆரோக்கியமாக இருக்கிறேன், சுயமரியாதையுடன் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பதுதான் நம்மை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லுபவர்களுக்கு நாம் தருகின்ற பதில்.